ஆக்சுவலா அவங்க பேரண்ட் தான். அதை பாருங்க, குட்டி விட்டா அடுத்த செகண்ட் பேரண்ட் மேல ஏறிடுவாப்ல. ஓ அந்த ஓகே அப்படிங்களா? ஆமா, இவங்க எல்லாம் வந்து பேரண்ட விட்டு பிரியறதுக்கு ரொம்ப எவ்வளவு பெருசானாலும் பேரண்டோட தான் இருக்கும். நம்ம தான் பிரிச்சிடறோம் சீக்கிரம். அங்க பாருங்க, ஒரு மங்கி ரேஞ்சுக்கு இருப்பாப்ல. எல்லாம் பேரண்ட் கூடயே விளையாடிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து கிட்டத்தட்ட 4 மந்த் ஆனா கூட மம்மியை விட்டு பிரியாது. மேக்ஸிமம் நீங்க வந்து 4 மந்த் மேலதான் நீங்க வந்து வாங்கணுமே. அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிளைடர் கிடைக்கும். மில்கே குடிக்க போயிடுச்சு பாருங்க கீழே. இப்படிதான் பேரண்ட்லாம் ஏதோ பார்த்து எடுக்க கூடாது ப்ரோ. குட்டி பேரண்ட் சேர்த்துக்கணும். இப்ப அதோட குட்டி இது சேர்த்துக்காது, இதோட குட்டி அது சேர்த்துக்காது. நெக்ஸ்ட் வந்து இவங்கள பத்தி சொல்லுங்க. நம்ம ஷாப்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாரி கேட் சொல்லுவாங்க. இவன் வந்து டாக்கிங் பேர்டு. ஓகே, டாக்கிங் பேர்ட். ஆமா, டாக்கிங் பேர்ட் பேசுவான். ரொம்ப ஷை டைப். இவன் ஹலோ ஹலோ சொல்லு, ஹலோ நல்லா விசில் பண்ணுவான். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸா இருக்கும் ப்ரோ இந்த பிரீட்லாம். ஒரு சில்ட்ரனுக்கு ஏத்த மாதிரி இருப்பான். இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி, ஃபுல் ஃபெதர்ல இருக்கான். அப்பயே நம்மள விட்டு போக மாட்டான். அந்த ஐடியாவே இருக்காது இவனுக்கு. எல்லாரு கூடயும் அட்டாச் ஆயிடுவான் ப்ரோ. கொஞ்சம் யூனிக்கான ஒரு பேர்டு வேணும், ஒரு நல்ல நம்மளுக்கு கூட ஒரு ஆள் மாதிரி இருக்கணும்னா இவங்க, அதாவது ஸ்டார்டிங் கிரேக்கு முன்னாடி இவங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலா இங்க இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான் ப்ரோ. நீங்க நம்ம ஃபார்ம்ல எல்லா பேர்ட்ஸும் வச்சிருக்கோம், எல்லா வெரைட்டி கேட்ஸும் வச்சிருக்கோம். இங்க வந்து காட்டுறதுக்கு வந்து எப்படின்னா, நமக்கு என்ன வேணும்ன்றதும் நம்ம இங்க சாம்பிள் வைஸ் காமிச்சுக்கலாம். இப்போ இவெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியா சேலுக்கு இருக்கான். இவெல்லாம் வந்து ப்ரோ 20,000 வந்துருது. 20,000 வந்து ஃபுல்லி டேம்டு. நோ பைட்டிங்கே இருக்காது, ஃபுல்லி டேம்டு. எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. பால் எல்லாம் கொடுத்தா அவன் பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். பால் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பால் தான் போதும். அவனுக்கு அந்த பால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கும். பாலை பார்த்தாலே போதும், துரத்திக்கிட்டு இருப்பான் பாலை. ஆக்சுவலா இவனை வந்து ஃபுட்பால் பிளேயர் மாதிரி ஆக்கிட்டானுங்க. சந்தோஷத்துல சிரிக்கிறான். இப்ப சிரிச்சான் கேட்டீங்க இல்லையா? சரி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இவன் ஃபுல்லி ட்ரைனட் ப்ரோ. நல்லா யூனிக்கா இருப்பா. அவருக்கு பால் கொடுத்தா ஹாப்பினஸ்ல சிரிப்பாரு. அவ்வளவுதான் இவருக்கு. ஆமா, பேசுவான், இன்னும் நல்லாவே பேசுவான். நம்ம கஸ்டமர்லாம் இமிடியேட் பண்ணுவான். அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுறதெல்லாம் திருப்பி சொல்ற மாதிரி. அந்த மாதிரி சரி, சிரிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கவே தெரியல, ஆனா நல்லா ஐப்பரா இருக்கு. சவுண்ட் கேக்குது. ஹலோ 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 ஹலோ. பால் தான் அவரு கூட உயிரே. போலாமா? ஓகே. Paradise is wherever we make it till the sun's up Monday. We'll tell our phones, do not disturb. I got my straw hat, babe. And you can finally pull the tags on your Tommy Bahama shirt. Blue crush up on the 85-inch sound machine. When we wanna hear the ocean, I think everything we need is right. நெக்ஸ்ட் வந்து சுகர் கிளைடர் பத்தி சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நானே ஒண்ணு வாங்கி வளர்க்கலாமா நினைச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா பெட்டான மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவ பேர் வந்து பாத்தீங்கன்னா சிண்டோ. இப்ப இது ரெண்டுமே அவளோட பேபி தான். இவங்களா? ஓகே. நம்ம கிட்ட அடல்ட்டும் சேலுக்கு ரெடியா இருக்கு, குட்டியும் சேலுக்கு ரெடியா இருக்கு. நீங்க மோஸ்ட்லி இந்த சைஸ் வரும்போது தான் எடுக்கணும் ப்ரோ. இந்த சைஸ்ல? ஆமா. எத்தனை நாள் இவங்கலாம் வந்து பாத்தீங்க ஆக்சுவலா இதுங்கலாம் வந்து பாக்கும்போது உங்களுக்கு 4 மந்த் மேல. பட் ஆனா குட்டியா இருக்கும். ஆக்சுவலா இவங்க வந்து இவங்களோட பர்த் வந்து பாத்தீங்கன்னா 17 டேஸ்ல பிறந்துருவாங்க. ஓகே. 17 டேஸ்ல ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருப்பாங்க இவங்க. அவங்க வந்து அவங்க மதர் பேக்ல போயிட்டு 70 டேஸ்ல பர்த் ஆனவனே 70 மதர் பேக்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 டேஸ் ஆகும். 72 டேஸ் ஆகுது. ஆமா, உங்களுக்கு 72 டேஸ் கிட்ட குட்டி இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவுச்ல இருந்து வந்து 1 மந்த் ஆகுது. இந்த ரேஞ்சுக்கு இருக்கும்போது தான் நம்ம எடுக்கணும். இத்தனை ப்ராசஸ் இருக்கு. 72 அதுக்கப்புறம் பவுச்ல இருந்து 1 மந்த் வந்து அப்பதான் உங்களால காப்பாற்ற முடியும் ப்ரோ. இது ரொம்ப இதுல நிறைய பேர் வந்து நிறைய நான் கேட்டிருக்கேன். குட்டியா எடுத்தோம், எங்களால மெயின்டைன் பண்ண முடியல, ஃபீட் பண்ண முடியாம இறந்துருது இஷ்யூ. அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து
ஏனோ தானோன்னு எடுக்கிறது தான். ப்ராப்பரா மதர் பார்த்து அதே மாதிரி ஒரே பேரண்ட். இப்ப இது ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ஓகே. ஒரே மதருக்கு தான் பிறந்திருக்கு. எனக்கு பேரை வேணும்னு இதை எடுத்துட்டு போயிடுவாங்க சில பேர். அப்படிலாம் வாங்கக்கூடாது. மாறி மாறி வேற வேற பேரண்ட்ல இருந்து எடுத்தாதான் நீங்க நாளைக்கு ப்ரீடிங் பண்ணா உங்களுக்கு குட்டி நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இந்த மாதிரி பேரை நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம எப்பயுமே கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பேர்ல இருந்து ஒரு பேரும் வேற ஒரு பேர்ல இருந்து இன்னொரு பேரும் நம்ம கிட்ட எல்லா பேர்ல இருந்து அவைலபிளா இருக்கு. லூசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரே, ஒயிட் ஃபேஸ், பைடு, இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து நம்ம குட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். மொத்தம் நம்ம ஒரு 15 பேர்ஸ் வச்சிருக்கோம். 15 பேர் வச்சிருக்கோம். அதுக்கு மேல வைக்க முடியல ஏன்னா இவங்க மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா சரலாக்கு இன்னைக்கு எங்கேயோ போகுது. என்ன பிரைஸ் நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 8500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ். நான் குடுக்கறது எல்லாமே டேம்டு. வைல்டு நம்ம எதுவும் கொடுக்கல. எல்லாமே வந்து குட்டிலே நம்ம டேம் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் டேம்டு தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது அடல்ட். நீங்க யாருமே தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கா பாருங்க. அதான் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சது இது. ரொம்ப பிடிக்கும். விளையாண்டுட்டே இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா அவங்க பேரண்ட் தான். அதை பாருங்க, குட்டி விட்டா அடுத்த செகண்ட் பேரண்ட் மேல ஏறிடுவாப்ல. ஓ அந்த ஓகே அப்படிங்களா? ஆமா, இவங்க எல்லாம் வந்து பேரண்ட விட்டு பிரியறதுக்கு ரொம்ப எவ்வளவு பெருசானாலும் பேரண்டோட தான் இருக்கும். நம்ம தான் பிரிச்சிடும் சீக்கிரம். அங்க பாருங்க ஒரு மங்கி ரேஞ்சுக்கு இருப்பாப்ல. எல்லாம் பேரண்ட் கூடயே விளையாடிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து கிட்டத்தட்ட 4 மந்த் ஆனா கூட மம்மியை விட்டு பிரியாது. மேக்ஸிமம் நீங்க வந்து 4 மந்த் மேலதான் நீங்க வந்து வாங்கணுமே. அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிளைடர் கிடைக்கும். மில்கே குடிக்க போயிடுச்சு பாருங்க கீழே. இப்படிதான் பேரண்ட்லாம் நீங்க ஏதோ பார்த்து எடுக்க கூடாது ப்ரோ. குட்டி பேரண்ட் சேர்த்துக்கணும். இப்ப அதோட குட்டி இது சேர்த்துக்காது, இதோட குட்டி அது சேர்த்துக்காது. இப்ப இவங்களோட குட்டின்றதால தான் மேல வரைக்கும் இவங்களை அலோவ் பண்ணுது. ஆமா, இல்லன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணிக்காது. நீங்க எப்படி விட்டாலும் அந்த குட்டி அதை விட்டு நவுறாது. தூக்கிட்டே போவாரு. சுத்தது பாருங்களா எப்படி எல்லாம் எங்க இடம் கிடைக்குதோ. ஆமா, எல்லா இடத்துலயும் அட்டாச் ஆயிடும். பாருங்க மில்க் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அப்பயும் இவ எந்த அளவுக்கு டைம் தான் நம்மள எதுவுமே பண்ணாம இருக்கா பாத்தீங்களா? இந்த மாதிரி நேச்சுரலா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீட் பண்ணி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கிட்டன்ஸா இருக்கட்டும், கிளைடர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேர்ம் பேர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஃபார்ம்லயே ப்ரீட் ஆகுது. ஆன்சர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கோம். எல்லாமே இப்போ ஆன்சர்ஸ்லாம் அந்த குட்டியோட இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ பிறந்த குட்டிங்க. மோஸ்ட்லி நம்ம ஃபார்மோட பிளஸ் என்னன்னா ஓன் ப்ரீடா நம்ம கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். இது எல்லாமே வந்து இப்ப பிறந்த பேபிஸ். நல்லா இருக்கே ப்ரோ, சூப்பரா. நல்லா எல்லாமே இப்ப வரைக்கும் மதர் ஃபீட்ல தான் இருக்கு. மதர் ஃபீட்ல இருக்கனால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு எல்லாமே. அதான் செம்மையா இருக்கே. பாருங்களா எவ்வளவு தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி. இவங்களை மட்டும் கேஜில விட்டுலாம்.